ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர் கிறிஸ்பியான சுவையான ஈஸியான தோசை, அதுவும் கோதுமை ரவை வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம சம்பா கோதுமை ரவை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக சுகர் இருக்கிறவங்க வந்து சம்பா கோதுமை ரவை வந்து நிறையா எடுத்துக்குவாங்க. அதில் சாதம் இல்லை உப்புமாலாம் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க வந்து அரிசி சேர்க்காமல் இந்த கோதுமை ரவை வச்சே வந்து தோசையும் சாப்பிடலாம். அது வந்து எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் நம்ம வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கோம். அதே கப்பில் பாதிக்கும் கம்மி அளவு உளுந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாதி அளவு போல் அவுல், நெக்ஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும் தண்ணியில். 1 கப் கோதுமை ரவை, அதுக்கு பாதிக்கும் கம்மி அளவு உளுந்து, பாதி அளவு வந்து அவுல், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதுதான் வந்து கணக்கு. இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு குறைஞ்சது 4 மணி நேரமாவது இதை வந்து ஊற வச்சுடுங்க. 4 மணி நேரம் ஊறின பிறகு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து நிறையா ஊற வச்சுருந்தீங்கன்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சிலேயே ஒரு 2 வாட்டி போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கையால் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ கலக்கிட்டு இதை வந்து புளிக்க வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரமாவது ஆகும் புளிக்க. இப்போ வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்போ மீதி உப்பையும் சேர்த்து நீங்கள் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம இப்போ வந்து தோசை ஊற்ற தயாராகிடலாம். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த தீயை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க மாவில் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிப்போம். இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வரும், நல்லா மெல்லிசாவே வரும். நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் தோசைக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 நாள் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கைப்படாமல் அந்த மாவை வந்து எடுத்து உள்ளே வச்சுருங்க, எக்ஸ்ட்ரா உப்பு போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தனியாக புளிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட. நம்ம வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். அந்த கோதுமை ரவை இருக்குது அப்படின்ற ஒரு இதுவே தெரியல. சாதா தோசை டேஸ்ட்டு தான் இது வரும். ஸோ இன்னொரு தோசையும் நம்ம வந்து ஊற்றி காமிப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். அவசரத்துக்கு சப்போஸ் நம்மக்கிட்ட தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கூட சம்டைம்ஸ் புளிச்சிரும், நம்ம வெதருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.